வணக்கம் மக்களே. இன்றைக்கி பிள்ளைகளுக்கு விதவிதமாக பவுட்ரு, விதவிதமாக க்ரீமு, முகத்தில் என்னென்னமோ பூசுகிறோம். அதுகளுக்கு ஆயில்மெண்ட் என்னென்னமோ வந்துருச்சு. ஆனால் சாப்பிட கஞ்சிக்கே வழி இல்லாமல் ஒரு குழந்த வளர்ந்தது. அது யார் தெரியுமா? எங்கள் அப்பா தான். பிறந்தவுடனே அவங்க அம்மா அவங்க அப்பா எல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க. அவருடைய அம்மாச்சி தான் வளர்த்துருக்கு எங்கள் அப்பாவை. அப்போ வளர்த்தப்ப பள்ளிக்கூடத்துக்கு போவாராம். பள்ளிக்கூடத்துக்கு படிக்கிறதுக்கு போகும்போது அப்போ கிண்டல் பண்ணுவாங்களாம். அந்த ஊரில் உள்ளவங்க, பள்ளிக்கூடத்தில் உள்ளவங்கெல்லாம் குடிக்க கஞ்சி இல்லாமல் பள்ளிக்கூடத்துக்கு கம்மங்கூழ் வாங்கி குடிக்க வந்துட்டாங்க, இவன் படிக்க வரல அப்படின்ட்டு எங்கள் அப்பாவை சொல்லுவாங்களாம். அதுக்காக அன்னைக்கு முழுக்கு போட்டவர் தானே பள்ளிக்கூடத்துக்கு. எங்கள் அப்பா எப்போ தெரியுமா சின்ன பிள்ளையில் நல்ல சாப்பாடு சாப்பிட்டாராம். மாதத்தில் ஒரு வாட்டி நம்ம தேவரையா இருக்கார் பார்த்தீங்களா, முத்துராமலிங்க தேவரையா, அவர் மாதத்தில் ஒரு நாள் ஜீப்பில் வருவாராம், கூட்டம் போட வருவாராம் ஆஃபீஸுக்கு. அப்போ எங்கள் அப்பா பக்கத்தில் உட்காந்து ஒரு வாட்டி பெரிய கம்மங்கூழ் உருண்டை சாப்பிட்டாராம். அதுக்கப்புறம் நெல் சோறு சாப்பிட்டது அவர் கூட தானா. எங்கள் அப்பா ஓயாமல் சொல்லுவார் என்கிட்ட. அது என்னால் மறக்கவே முடியாது. பார்த்திங்களா, ஒரு 70 60 வருஷத்துக்கு முன்னாடியும் இப்போ உள்ள குழந்தைகளுக்கும் காலங்கள் எப்படியெல்லாம் மாறி இருக்கு அப்படின்னு. நமக்குட்டி உங்கள் தாத்தா கதையை தான் சொல்கிறேன். பிடிச்சிருந்தா உண்மைனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். பாய்.